இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் இந்த தோனியை தான் காரணம் அவங்க தான் அப்படின்னா சரி நாங்கள் ரியல் தோனி ஃபேன் ஓகேவா. அவர் ஆடினாலும் ஆடலைனாலும் சும்மா ஓரமாக உட்காந்துருந்தாலும் அவருக்காக மேட்ச் பார்க்க போவோம். இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, அதெல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நீங்கள் போய் அரசியல்வாதிகளெல்லாம் ஒருத்தனை கேள்வி கேட்குறது இல்லை? கண்ணை மூடிட்டு போய் ஓட்டி போடுறாங்க, அவனுங்களே ஜெயிக்கிறானுங்க, 5 வருஷம் ஆட்சியில் இருக்கானுங்க. சரி இந்த கிரிக்கெட்னால உன் ஃபேமிலியில் ஏதாவது இம்பேக்ட் ஆக போகுதா? இல்லை உனக்கு ரேஷன் கார்டில் சோறு ஏதாவது அரிசி போட மாட்டாங்களா? இல்லை உனக்கு விலைவாசி ஏற போகுதா? ஜஸ்ட் இது என்டர்டைன்மெண்ட். இதை போய் அவங்க பர்ஃபார்ம் பண்ணல, அவங்கள தூக்கணும், அவர் எடுக்கணும், அவர் வயசாகிடுச்சுன்ட்டு போய் பாரு. ஆட்சியில் இருக்க எல்லாருமே பரம்பரை ஏமாற்றிட்டே திரிகிறாங்க. ஆனாலும் திருப்பி அவங்களே கொண்டாந்து கூட்டத்தனமாக உட்கார வைக்கிறீங்க. எங்கே ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அங்கே வாய மூடிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுமோ அதை வந்து ஒரு ரியல் ஆட்சியில் நடக்க வேண்டிய, அதாவது அவங்களால தான் இந்த இதே நடக்குது, பாகுபலி தூக்கி நிறுத்துகிற மாதிரி. அவர் இல்லை இருந்தால் தான் பிரச்சனைலாம் வருது, அவர் இல்லைன்னா இந்தியாவே வந்து பெரிய வல்லரசு நாடாயிரும், மோடிஜி வந்து இந்தியாவை வளர்த்துருவார், அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு உருட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குடா என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். ஆமாம் நாங்களே கண்டுக்கிறதே இல்லை. அவரை பார்க்குறோமா, இன்றைக்கி வரலும் பாரு டிக்கெட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கிடைக்கல. ஏன்னா உனக்கு கிடைச்சா ஒரு டைம் போய் தோனியை பார்க்கலான்னு ஆசை தான். அவரை வச்சு ஆமாம் சம்பாதிக்கிறாங்க தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஐபிஎல் வச்சு சம்பாதிக்கிறாங்க தான். இருக்கிற சிஎஸ்கே டீம் மட்டும் சம்பாதிச்சாங்கன்னா அதை தப்பு சொல்லலாம். என்னப்பா சிஎஸ்கே வந்து சம்பாதிக்க முடியாது, எல்லா டீமும் சம்பாதிக்கிறாங்க. அதில் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஐபிஎல் யாருன்னா சிஎஸ்கே டீம். சிஎஸ்கே டீம்னால தான் அதிக வசூல் வருது, எல்லாமே நடக்குது, அந்த ஃப்ரான்ச்சைஸ்னால தான் எல்லாமே கிடைக்குதுங்கிறனால தான் அந்த ஐபிக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமல் சும்மா பேசிக்காக இந்த மேல் புல் மட்டும் மேய்ஞ்சிட்டு வந்து நான் அது இது அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு வந்து இங்கே ஏதாவது சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். எங்களுக்கு தெரியும் யார் தோனின்னு, அவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியும், எப்படி மேட்ச்சுன்னு தெரியும், எங்களுக்கு எப்படி கிரிக்கெட் பார்க்கணுன்னு தெரியும். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். எங்களுக்கு யார் தோனின்னு தெரியும், அவர் எப்படி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் எப்படி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் வாயை மூடிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அதை மற்றதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். நிறைய ட்ரோல் வீடியோவில் பார்த்தேன், அதனால் ரொம்ப தாங்கலை, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.